மிளகு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை கூட ஆற்றும் தன்மை உள்ளது. மிளகை நீங்கள் ஒரு பூத கண்ணாடி வைத்து பார்த்தால், லென்ஸ் வைத்து பார்த்தால் ருத்ராட்சம் போல இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும், வயிற்று பூச்சிகள் அழிக்கப்படும். சமையலுக்கே இப்படிப்பட்ட மிளகைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வயிற்று புண்கள் கூட இதில் ஆறிவிடும். இறப்பை கெட்டு போனால் இறப்பு சேரும் என்று சொன்னார் வள்ளலார். இறப்பை ரொம்ப முக்கியமான இடம். அதில் தான் எல்லா பொருள்களும் அடங்கி இருக்கிறது. வயிற்று உப்புசம் உள்ளவர்கள், செரிமான கோளாறு உள்ளவர்கள், மலச்சிக்கல் உள்ளவர்கள், இவர் அடிக்கடி வாயு பிரிவது, பின்பக்க வழியாக வாயு பிரிவது, ஏப்பம் வருபவர்கள், இவர்களெல்லாம். வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். மிளகை வைத்து வைத்தியத்தை பார்ப்போம். மிளகில் நிறைய வைத்தியம் இருக்கிறது. மிளகை சுத்தி செய்ய வேண்டும். மிளகை எப்படி சுத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், மோரில் ஊற வைக்க வேண்டும். ஒரு 3 தினங்கள் மோரில் ஊற வைத்து, அதை ஒரு 3 தினங்கள் வெயிலில் காய வைத்து, அதன் பிறகு அதை அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது அப்படியே வைத்து தேவைப்படும் போது சமையலுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் ஒரு வீட்டு வைத்திய முறை இருக்கிறது. இந்த மோரில் ஊற வைத்த மிளகை காய வைத்து, அந்த காய வைத்த மிளகை நாம் அரைத்து பவுடராக வைத்துக்கொண்டு, பொடியாக வைத்துக்கொண்டு குடலை சுத்தம் செய்து கொள்ளலாம். மிளகு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை கூட ஆற்றும் தன்மை உள்ளது. மிளகை நீங்கள் ஒரு பூத கண்ணாடி வைத்து பார்த்தால், லென்ஸ் வைத்து பார்த்தால் ருத்ராட்சம் போல இருக்கும். உடனே மிளகை ஊசி போட்டு கொட்டு கொண்டு மிளகு மாலை போட்டால் நன்றாக இருக்கும் என்று ஆரம்பித்து விடுவார்கள். ஆமா, இப்ப கருங்காலி மாலை போட்டால் சகல நோயும் தீர்ந்துவிடும், சகல பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். எந்திரத்தை கட்டி கொண்டால் வீட்டின் முன்னாடி கட்டுங்கள், கொட்டோ கொட்டு என்று கொட்டும். கழுதையை பார்த்தால் பணம் வரும் என்று. கழுதையை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது பணம் வரும். யாரெல்லாம் கழுதையை வைத்துக் கொள்கிறார்களோ அவரெல்லாம் இன்றைக்கு பெரிய பணக்காரர்கள். என்று சொன்னால் 50 ml 50 மில்லி கழுதை பால் இன்றைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறது. ஒரு 10 கழுதை இருந்தால் அவன் மிகப்பெரிய பணக்காரன். சந்ததியே பிழைத்துக் கொள்ளும். ஆனால் கழுதை படம் பார்த்தால் பணம் வந்து விடும்னா எல்லார் வீட்டிலும் கழுதை படத்தை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே. எல்லோரும் அம்பானி, அதானி, பில்கேட்ஸ், வாரன் பஃபட், எலான் மாஸ்க் இப்படி மாறி இல்லாம நாமளே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மிளகு, மோரில் ஊற வைத்த மிளகை நீங்கள் அரைத்து வைத்துக் கொண்டு ஒரு அரை தேக்கரண்டி தேனில் குழைத்து சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும், வயிற்று பூச்சிகள் அழிக்கப்படும். சமையலுக்கே இப்படிப்பட்ட மிளகைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வயிற்று புண்கள் கூட இதில் ஆறிவிடும். பொதுவாக கீரைகள், காய்கறிகள் இவைகள் எல்லாம் சமைக்கும் பொழுது இந்த மிளகை நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்படி பயன்படுத்தினால் உங்கள் வயிறு சுத்தமாகும். இறப்பை கெட்டு போனால் இறப்பு சேரும் என்று சொன்னார் வள்ளலார். இறப்பை ரொம்ப முக்கியமான இடம். அதில் தான் எல்லா பொருள்களும் அடங்கி இருக்கிறது. அதனால் இந்த சுத்தி செய்த மிளகை இப்படி அரைத்து வைத்துக் கொண்டு, வயிற்று உப்புசம் உள்ளவர்கள், செரிமான கோளாறு உள்ளவர்கள், மலச்சிக்கல் உள்ளவர்கள், இவர் அடிக்கடி வாயு பிரிவது, பின்பக்க வழியாக வாயு பிரிவது, ஏப்பம் வருபவர்கள், இவர்களெல்லாம் இந்த மோரில் ஊற வைத்த மிளகை வெயிலில் காய வைத்து அரைத்து வைத்துக் கொண்டு அரை தேக்கரண்டி தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.